இந்த ரெண்டு இருக்கு. இன்னைக்கு இந்தாம்மா ப்ளூ பென். நான் பிளாக் டை. ஆடியோ கேக்குதா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காய் துதிக்கிறோம். உமது ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக, உமது நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் சான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தே சான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இன்னொரு முறை. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பிரியமானவர்களே, இந்த ஜூம் லிங்க் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், வாஞ்சியோடு இருக்கிறவர்கள், வாய்ஸ் கிளியரா இருக்கா பாத்துங்க. கிளியர்னா கிளியர்னு போடுங்க. வாய்ஸ் கிளியர் இல்லையா? நான் ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கேன். ஓகே. இல்ல, வீட்டுல வந்து வைஃபை கனெக்ஷன் வந்து கட் ஆயிருச்சு.
அதனால நான் மொபைல் டேட்டால தான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீடியோ கிளியரா இருக்கா பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஓகே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓகே. ஒரே வசனம் தான். ஏசாயா 43:18-19 தான் நாம் வாசித்து வருகிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே 40 நாட்கள் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த 40 நாட்களிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லது 40 நாட்கள் இந்த ஜெபம் முடிந்த பிற்பாடு இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை அவர் ஒருவேளை துவங்கக்கூடும். ஏசாயா 43:18-19 யாராவது படிங்க. 43:18-19 யாராவது படிங்க. யாராவது படிங்க. ஏசாயா 43:18-19 யாராவது படிங்க. ஆடியோ கேக்குதா? யாராவது படிங்க. ஏசாயா 43:18-19. பாஸ்டர் மார்ஷல், ஆடியோ கிளியரா இருக்கா? கொஞ்சம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒவ்வொரு நாளும் புதிதான காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். நேற்று நியூ டைரக்ஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னால நம்ம நியூ சாங், நியூ நேம் உங்களுக்கு சொல்லட்டும். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இன்னைக்கு டாபிக் என்னன்னா நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். உங்க பேர் என்ன தெரியுமா? நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் பழைய சிருஷ்டி அல்ல, அவர்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் பழையவைகள் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. எல்லாம் புதிதாக கர்த்தர் மாற்றுகிறார். 1 2 அல்ல, எல்லாமே. Spiritually, socially, mentally, emotionally, physically, materially, எவ்வளவு எடுத்துக்கலாம். எல்லா ஆசீர்வாதத்தையும் புதிதாக தேவன் மட்டும் சிருஷ்டம் மட்டும் தர, மீதி எல்லாம் வெறும் அந்த ஹேட்டிங் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். 12 எபேசியர் 2:12. எபேசியர் 2:12 யாராவது படிங்க. அக்காலத்திலேயே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கும் புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில்
தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை படிங்க, தெளிவா படிங்க. நெட்வொர்க் யாருக்கு கரெக்டா இருக்கு பாருங்க, பார்த்து படிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது கீழே படிங்க, 13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்படின்னா ஒரு மனுஷனை கர்த்தர் நியூ கிரியேஷனாக புது சிருஷ்டியாய் மாற்றும் போது முதலாவது ஒண்ணு நடக்கும். அது என்னன்னா, கிறிஸ்து ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என்ன நடக்காது? ஆண்டவரோடு கூடிய ஒரு உறவு முதலாவது தெரிஞ்சுக்கணும். நியூ ரிலேஷன்ஷிப். நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவரோட உறவு இருந்தாதான் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட முடியும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு புதிய உறவை நான் தருவேன். அவரோடு கூட இருக்கிற உறவு, மனிதர்களோடு இருக்கிற உறவு நான் அப்புறம் சொல்றேன். ஒரு நியூ கிரியேஷன். ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஆண்டவரோடு, அந்த சகோதரிக்கு ஆண்டவரோடு புது ஒரு உறவு, நியூ ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் கட்டமைக்கிறார். நீங்க அதிகமா ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணாதான் ஆண்டவரோடு கூட உறவை நீங்க கூட்ட முடியும். ஜெபம் மட்டும்தான் ஆண்டவரோடு இருக்கிற உறவு. எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு அற்புதங்களை நீங்கள் காண முடியும். ரெண்டாவது என்ன நடக்கும்னா, a new citizenship. அதாவது சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை. குடியுரிமை. ஒரு மனுஷனுக்கு புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்றால், நியூ கிரியேஷன் என்றால் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் மாறுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 11:15 படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 11:15. வெளிப்படுத்தல் 11:15. யாராவது படிங்க. 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்ற சத்தம் வானத்திலே உண்டாயின. நீங்க ஒரு காரியத்தை கேட்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் இருக்கு. இந்திய குடியுரிமை இருக்கு, அடுத்தது அமெரிக்க குடியுரிமை இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு லண்டன்ல குடியுரிமை, இங்கிலாந்துல எனக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு. ஆனா புது சிருஷ்டியா இருக்கிறவர்களுக்கு எங்க இருக்கு சிட்டிசன்ஷிப்னா, அது பரலோகத்துல இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா, நமக்கு ரேஷன் கார்டுல பேர் இருக்கு, ஆதார் அட்டையில பேர் இருக்கு, அப்புறம் எல்லாத்துலயும் பேர் இருக்கு. சரியா? நிறைய ஓட்டர் ஐடியில இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆதார் காமிச்சாதான் இங்க செல்லும். சரியா? ஆனா அங்க நான் நியூ கிரியேஷன் அப்படின்ற அந்த ஒரு தகுதி இருந்தாதான் பரலோகத்திலே நமக்கு ஒரு குடியுரிமை உண்டு. இப்போ ஒண்ணு கவனிக்கணும். அங்க குடியுரிமை இருக்கிறவர்கள் பூமியில எப்படி இருப்பாங்கன்னா, அதே சிட்டிசன்ஷிப் இருப்பாருங்க, அந்த பவரோட பூமியிலே உலாவுவாரு. நீங்க நடந்து போகும்போது, பேசும்போது, உட்காரும் போது, ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நீங்க எப்படி ஆபரேட் பண்ணணும்னா, நான் பரலோக பிரஜை, அம்பாசிடர், சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹெவன் எனக்கு இருக்கு. என் குடியுரிமை அங்க இருக்கு. அங்க இருந்துதான் அரசாளுக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசாளுகிறவர், ராஜ்யபாரியங்களை அரசாளுகிறவர், எனக்கு அற்புதங்களை செய்கிறார். இப்ப நம்ம எல்லாம் காத்திருப்போம், நாளைக்கு நம்ம தேசத்தினுடைய
எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. யார் அரசால போறாருன்றது கர்த்தருடைய கையில தான் இருக்கு. புரியுதுங்களா? எனக்கு ஒரு பதில் தெரியும். நீங்க யார் வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பதில் தெரியும். அதை சொல்லிடுறேன். நாளைக்கு யாரு அப்படிங்கிறத. பைபிள் சொல்றதை மட்டும் சொல்றேன். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அதனால அவர் தான் முடிவு பண்ணுவார். இதுல வேற யாராலும் முடிவு பண்ண முடியாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரே அந்த முடிவுகளை செய்வார். அவருக்கு எதுவோ அதுதான் அவர் தான் செய்வார். சரிங்களா? அவர்கிட்ட தான் ராஜ்ய பாரம் இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர்கிட்ட தான் ராஜ்ய பாரம் இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கிறது. மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கிறது. சரியா? அதை மறந்துடக்கூடாது. எங்க படுத்தாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் நீங்க உடனே மைண்ட்ல வச்சுக்கணும், என்னுடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கு. ஓகே, நீங்க அதை ஆப்ரேட் பண்ணணும். மூணாவது, இது வசனம் இல்ல, நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். சரியா? நீங்க நோட் பண்ணீங்க. இந்த நியூ கிரியேஷன் என்று சொல்லுகிற மனிதனுக்கும் மனுஷிக்கும், அந்த பிரதருக்கும் அந்த சிஸ்டருக்கும் ஒரு நியூ பர்பஸ். வாழ்க்கையில நோக்கம் இல்லாமல் இதுவரைக்கும் வாழ்ந்திருந்தாலும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் உருவாக்கி தருவார். பர்பஸே இல்ல லைஃப்ல. நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன் பாருங்க. என்ன நோக்கம் தெரியுமா? அவருடைய நோக்கம் எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அது தீமைக்கான நினைவுகள் அல்ல. ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். இந்த நியூ கிரியேஷனுக்குள்ள வரும்போது அந்த தெய்வீக திட்டத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் அந்த பர்பஸ். பர்பஸ் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாமல் இதுவரைக்கும் ஓடி இருக்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னா நோக்கமும் புதிதாக இருக்கு. இதுவரைக்கும் வாழ்ந்தது வேற, ஆனா இனி வாழப்போகிறது நோக்கம் சரியான நோக்கத்தோடு கூட, சரியான பர்பஸோடு கூட. இப்ப 3 கேள்வி கேட்கிறேன். சரியா? எங்க இருந்து நம்ம வந்தோம்? சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. எங்க இருந்து வந்தோம்னு கேட்டா அம்மா வயிற்றுல இருந்து அப்படின்னு சொல்லுவோம். கிடையாது. தேவன் தான் நம்ம அனுப்பி இருக்கிறார். தாயின் கருவிலே உருவாக்கப்படுவதற்கு முன்னுமே தேவன் நம்ம அறிந்திருக்கிறார். அதனால எங்க இருந்து வந்தீங்க? நம்ம ஹெவன்ல இருந்து வந்தோம். தேவனிடத்தில் தான் இருந்தோம். அடுத்த கேள்வி, இங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு நோக்கத்தோட தேவன் அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கம் முடிந்தவுடனே தான் நம்ம பரலோகம் போக முடியும். அதுக்கு முன்னால போக முடியாது. நோக்கம் வந்தோமோ அங்கே அந்த நியூ கிரியேஷனுக்கு தெளிவா நோக்கம். அங்கிருந்து முடிச்ச உடனே இடையில சாசு, போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அவமானம், கர்த்தர் அவர் நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதனால கடனோ போராட்ட வினைகளோ பிளவுகளோ இல்ல, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கேன். ஒரு
ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஓகேம்மா. என்னுடைய என்னுடைய நெட்வொர்க் ப்ராப்ளம் எனக்கு. ஓகே, நான் அப்படி சாதாரணமா பேசுறேன், கேளுங்க. ஓகே. சாரி சாரி சாரி, நாளைக்கு நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏன்னு தெரியல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பவர் கொடுக்கிறார் ஆண்டவர், அத்தாரிட்டி, டொமினியன். அத்தாரிட்டி அண்ட் டொமினியன் கொடுக்கிறார் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஏதோ ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் எனக்கு. நான் நாளைக்கு அதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அத்தாரிட்டி அண்ட் டொமினியன் கொடுக்கிறார். நியூ கிரியேஷனுக்கு அத்தாரிட்டி அண்ட் டொமினியன், மறுபடியும் அதிகாரமும் ஆளுமையும் கொடுக்கிறார். இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங் நடந்தது போரூர்ல, வலசரவாக்கத்துல. அந்த வலசரவாக்கத்துல மீட்டிங்ல கூட கர்த்தர் சொன்னாரு, என்னன்னா உங்களுக்கு ஒரு புது பவர் கொடுக்கிறாரு. ஏன்னா நீங்க பரலோக பிரஜை, சிட்டிசன்ஷிப், அதனால ஒரு புதிய வல்லமையை கொடுக்கிறாரு. நீங்கள் தான் ஆளுவீர்கள். உங்க கம்பெனி, ஆபீஸ், ஸ்கூல், காலேஜ், உங்களுடைய சொசைட்டி எல்லாத்துலயும் நீங்க தான் ஆளுமை செய்வீர்கள். பிசாசு ஆளவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆளும்படி படைத்திருக்கிறார், ஆளுமை செய்யும்படி வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஷாராபாரா தூராபாலாபா. கர்த்தர் உங்களை ஆளுகிறதுக்கு தான் படைச்சிருக்கிறாரு, அழறதுக்கு இல்ல. ஓகே, நம்ம எல்லாம் ஆள பிறந்தவர்கள். அதனால நீங்க ஆளப் போகிறீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் ஆளப் போகிறீர்கள். இன்னும் 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிட்டு. நியூ டெஸ்டினி. டெஸ்டினா லக்கு, புதிய ஒரு டெஸ்டினேஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னும் போது ஒரு நியூ டெஸ்டினேஷனை கர்த்தர் தருகிறார். இது வரைக்கும் நமக்கு ஒரு லக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம லக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். லக்க நோக்கி ஓடுகிற, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுகிற கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் உண்டு. இங்க வந்து வேலை எல்லாம் முடிஞ்சிடும், நம்மளுடைய பர்பஸ் எல்லாம் நிறைவேறிடும், கர்த்தர் அனுப்பின நோக்கம் நிறைவேறின உடனே நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் உண்டு, நிச்சயமா ரீச் ஆகும். நீங்க அந்த மேப், கூகுள் மேப் போட்டு போனீங்கன்னா யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன் வரும். அது மாதிரி ஒரு நாள் வரும், நம்ம டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ணுவோம். பூமியிலையும் ரீச் பண்ணுவோம், பரலோகத்திலையும் ரீச் பண்ணுவோம். கவலையே பட தேவையில்லை. லாஸ்ட் ஒன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா அதுல முக்கியமானது கடைசியாக நியூ ஜேர்னி, புதிய பிரயாணம். புதிய பிரயாணம். நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே புது சிருஷ்டியா இருக்கும்போது, ஜபத்திலே, துதியிலே, ஆராதனையிலே, விசுவாசத்திலே தரித்திருக்கும் போது நம்ம பிரயாணமே மாறுகிறது, நம்ம டிராவல் மாறுகிறது. சாதாரண ஓட்டம் அல்ல. ஒருவன் எப்படின்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிராவல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக். அந்த ட்ராக்ல கர்த்தர் கரெக்டா கொண்டு போய் ஒரு நியூ கிரியேஷன் என்கிற அந்த மனிதனையும், அந்த மனுஷியையும், அந்த பிரதரையும், அந்த சிஸ்டரையும் கரெக்டா கர்த்தர் வழி நடத்துவார். சோ இன்னையில இருந்து என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது நான் சொல்றேன். இன்னையில இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? ப்ரொஃபட்டிக் மெசேஜ். நியூ ரிலேஷன்ஷிப், நியூ சிட்டிசன்ஷிப், புதிய உறவு, புதிய குடி உரிமை, புதிய நோக்கம், புதிய வல்லமை, புதிய லக்கு, டெஸ்டினி, புதிய பிரயாணம்.
இன்னொன்னு சொல்றேன், மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு சொல்றேன், ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஊழியம் பண்றவங்களுக்கு நியூ ஃபேமிலிஸ். இது வரைக்கும் தனியா இருந்திருப்பீங்க நீங்க விசுவாசிகள் கூட. அதுக்கப்புறம் உங்களுக்கு புதிய புதிய குடும்பங்களோடு கர்த்தரை இணைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். முன்ன தூரமா இருந்த நம்ம எல்லாம் இப்ப சமீபமா இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஒருத்தர் ஆவடியில இருக்கிறாங்க, ஒருத்தர் வேலூர்ல இருக்கிறாங்க, ஒருத்தர் மதுரையில இருக்கிறாங்க, சந்தோஷபுரத்துல ஒருத்தர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, நியூ ஃபேமிலி. இது எப்படி வந்ததுன்னா நியூ கிரியேஷன்ல வந்தது. நாம் ரட்சிக்கப்பட்டதினாலே, தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதுனாலே நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா மாற்றி இருக்கிறோம். நியூ ஃபேமிலி. நாளைக்கு நான் கொஞ்சம் நெட்வொர்க் எல்லாம் சரி பண்ணிட்டு தெளிவாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இன்னைக்கு உங்க பேர் என்ன தெரியுமா? நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. நீங்க பழைய ஆள் இல்ல. புது சிருஷ்டியா இருந்தா இப்ப நான் சொன்ன அத்தனையும் உங்க வாழ்க்கையில நடக்கும். நான் புது சிருஷ்டி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இயேசுவின் நாமத்தினால புது சிருஷ்டின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா மிராக்கிள் நடக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கீழே வச்சுங்க. 40 நாள் நடக்கும், இல்ல 40 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். பட் ரெடியா இருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நன்றி 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 நன்றி. என் சகோதர சகோதரிகளை, நீர் புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நீர் புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டதற்காய் நன்றி. ஷாராதா ராபா காரா. ஆண்டவரே, புதிய ஆளுமை, புதிய அதிகாரம், புதிய நம்பிக்கை, ஆண்டவரே, புதிய வழிகள், புதிய நோக்கங்கள், புதிய லக்குகள், ஆண்டவரே ஸ்தோத்ரா, புதிய குடி உரிமை, புதிய குடும்பங்கள், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. நியூ கிரியேஷன்ல வாழ்கிறவர்கள் இந்த பூமியில வாழும்போது என் குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த பூமியிலே வானத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பரலோகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, வானத்தினுடைய பரலோகத்தினுடைய தூதுவர்களாக, அமெரிக்கா தூதுவர் எப்படி இந்தியாவில் இருக்கிறாரோ, இந்திய தூதர் எப்படி அமெரிக்காவில் இருக்கிறாரோ, அதே போல பரலோகத்தின் தூதுவர்களாக ஆண்டவரை எங்களை மாற்றுவீராக. எங்கள் அலுவலகத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, சபையிலே, ஆண்டவரை ஸ்தோத்திரம், பள்ளியிலே, கல்லூரியிலே, ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கும் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசினுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படுவதாக. பிசாசு போடுகிற சதி திட்டங்கள், சூழ்ச்சிகள், மாய்மாலங்கள் வாய்க்காதே போவதாக. பிசாசின் கிரியைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் ஸ்தோத்திரம், பிசாசின் சதி திட்டங்கள் வாய்க்காமல் போவதாக. நாங்கள் குடியுரிமை பெற்றவர்கள் என்பதை நிரூபிப்பீராக. சீக்கிரத்திலே நாங்கள் நியூ கிரியேஷன் என்பதை ஆண்டவரே சத்துரு தெரிந்து கொண்டு வெட்கப்பட்டு ஓடுவானாக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்று இரவு பிள்ளைகள் நிம்மதியாய் தூங்குவார்களாக. இந்த காரியங்களிலே இன்று புதிதாக ஒன்றை நீர் துவங்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது கிருபை எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு இருந்து எப்பொழுதும் காப்பதாக. ஆமேன் ஆமேன். என்ன தெரியுமா சொல்லலாம்? இன்னைக்கு ஷாலோம் வேண்டாம். இன்னைக்கு ஷாலோம் சொல்ல வேண்டாம். இங்கிலீஷ்ல போடலாம், இல்ல சொல்லலாம் நியூ கிரியேஷன் சொல்லலாம், இல்லைன்னா நான் புது சிருஷ்டின்னு சொல்லலாம். நான் ஒரு புது சிருஷ்டின்னு சொல்லிட்டு படுங்க. இன்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஓகே ஓகே, ஒவ்வொருத்தரா லீவ் கொடு. நான் ஒரு புது சிருஷ்டி. நான் ஒரு புது சிருஷ்டி. நான் ஒரு புது சிருஷ்டி. நான் ஒரு புது சிருஷ்டி. ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. I am a new creation. Amen. ஆமென் ஆமென். I am a new creation. நான் ஒரு புது சிருஷ்டி. I am a new creation. சொல்லிட்டு படுங்க. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிட்டு படுங்க.
New creation. Good, good, good. Good, I am good. a new creation. Shalom, uncle. In Christ Jesus. Yes. நான் ஒரு Yes. புது Good. சிருஷ்டி. ஆமென். Shalom. Thank you. Amen. God Thank bless you, you. Pastor. Thank you. God bless you. God bless you. நான் ஒரு புது நான் ஒரு புது I am a சிருஷ்டி. new creation. Amen. நான் ஒரு புது Amen. சிருஷ்டி. ஆமென். நான் ஒரு புது I am a new creation. Amen. 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 புது சிருஷ்டி. I am a new creation. Shalom, Pastor. Shalom. Shalom. I am a new creation. Amen. 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 I am a new creation in Christ Jesus. Shalom. Uncle. Yes, yes, yes. Shalom. Shalom. Amen. Okay. Thank you. God bless you. See you. சிருஷ்டி. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க வெயிட் பண்ணாதீங்க சொல்லுங்க. நாங்களும் எங்க குடும்பம் புது சிருஷ்டியா இருக்கோம். ஷாலம் பாஸ்டர். Shalom. 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 I am a new creation in Christ. Shalom, uncle. Shalom. 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 அவ்வளவுதானா? லீவ் கொடுத்துடலாமா? ஓகே. குட் நைட். See you tomorrow.